Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. எனக்கு விஜய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார். அந்த அமைப்பில் ஆக்டிவாக இருந்த வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறேன். பிரச்சனைக்குரிய நபர் யாருக்கு உங்களுக்கு விஜய் பிறந்த நாளே கொண்டாடுறதில்ல, ஏன் பிறந்த நாளும் கொண்டாடுறதில்ல. ரிஷி ஆனந்த் அப்போ பிறந்த நாளை கொண்டாடுறாரு, 5 கிலோமீட்டருக்கு பேனர் வச்சு. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது சொல்லி பார்த்தாச்சு. யார்கிட்ட என்னுடைய சண்டையும் சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, நீ அவர் மேலே தப்பு சொல்கிறீங்க, அவர் மேலே தப்பு சொல்கிறீங்கன்னு அப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ டைரெக்டாக மாவட்ட தலைவர் சொல்கிறேன், எப்படி இருந்தால் எதிர்காலம் என்ன, உங்களை வச்சு என்னால் பண்ண முடியாது. இப்போவே வியாபாரியாக இருந்தீங்கன்னா இங்கே வந்த உடனே இன்னும் என்ன சம்பாதிக்கலான்னு தான் நினைப்பேன். விஜய்க்கு ஒரு முதல் ரசிகனாக இருந்து விஜய் ரசிகர் மன்றம், இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்தேன். கஷ்டமாக இருக்குமா இருக்கு, அது கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை நான் சம்மந்தப்பட்டவன்கிட்ட சொல்லும்போது அது எடுபடலேன்னு சொல்லும்போது இப்போ அவரை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஆன்லைன் குரூப் வச்சிருக்கிறார். அதுக்கு அவங்க 2 பேர் அட்மின். அந்த ஆன்லைன் குரூப்பில் விஜய் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மன்றத்தில் வெளியில் ஒரு பெஞ்சில் அவர் படுத்துக்கிறார். ஒரு 50 பேரை வச்சு ஷேர் பண்ண வைக்கிறார். விஜய் அதை பார்க்குறாரு, நமக்காக உழைச்சிட்டு கீழே படுத்து கிடக்கிறார். அண்ணா நாளையிலேருந்து ஏன் ரூமில் இருக்குண்ணே. ஸோ இவர் கூட இருந்தாருன்னா நாளை விஜயோடைய எதிர்காலம் என்ன ஆகணும் ஒரு பயம் வருமா ஒரு தந்தைக்கு? கண்டிப்பாக முறைக்கிறாரு. என்னடா சும்மா அவர் நடிகனாகணும்னு ஒரு கனவு கொண்டார் சார். அந்த கனவை நான் பூர்த்தி பண்ணேன். நான் இப்போ நீ அரசியலுக்கு வாழ அவர்கிட்ட எப்போவுமே சொன்னது கிடையாது. சினிமாவில் நல்லா சம்பாரிச்சிட்டார், சினிமாவில் நல்லா பாப்புலர் எடுத்துட்டார். அவருக்கு தேவையில்லை சார். இப்போ இங்கே சம்பாதிக்கணும்னு தேவையில்லை, இங்கே புகழடையணும்னு தேவையில்லை. என்ன சார் இது, ஒரு நடிகராகி புகழ் பெற்றுட்டாவே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாவே முதலமைச்சர் ஆகணும், இதை கட்டாயமா சார்? தமிழ்நாட்டோட தலையெழுத்தா சார்? எதையோ ஒன்றை போட்டு உங்களுக்கு தலைப்பு விஜய முதலமைச்சராக அப்பா திட்டம். விஜய் மக்கள் இயக்கம் வியாபாரமயமாகிவிட்டது. நான் அந்த அமைப்பில் ஆக்டிவாக இருந்த வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாத நிலைமை ஒன்று உருவாச்சு. எனக்கு எப்போவுமே ஏதாவது தவறுகள் நடந்தால் சினிமாவில் மட்டும் எனக்கு கோவம் வராது, லைஃப்லேயும் கோவம் வரும். 2001 எனக்கு தெரிஞ்ச ஷாஜகான் படம் ரிலீஸ் ஆனது. ரொம்ப சின்ன பையனா அந்த படத்தை நாகர்கோயிலில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தேன். 25 ரூபா டிக்கெட்டை 75 ரூபா கொடுத்து வாங்க. அது ரொம்ப ரேராக நடந்திருக்கு. இல்லை, நான் அது ஒரு படம் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எனக்கு இமீடியட்டாக இந்த படம் ஞாபகத்தில் இருந்தால் அதை கேட்குறேன். நாட் ஓன்லி விஜய், இங்கே இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களின் முதல் நாள் ஷோவில் இந்த ரசிகர் மன்றங்கள் அவங்களுடைய இயக்கங்கள் இந்த டிக்கெட்டை வாங்கி அதிக விலைக்கு விற்பது நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ அதை சொல்றது நாகரிகம் நினைக்கிறீங்களா? நாகரிகம் அது முழுக்க தவறு தான். ஆனால் இதை அன்றெல்லாம் சொல்லாத இசை சந்திரசேகர் அவர்கள் சொல்கிறார் என்றால் விஜய் மேல தனிப்பட்ட முறையில் அங்கேதான் இல்லை. எனக்கும் விஜய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார். எனக்கும் விஜய்க்கும் பிரச்சனைன்னு மீடியாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு, மற்றவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர நானும் விஜய் நேருக்கு நேர என்னைக்காவது விஜய் இது வரைக்கும் எனக்கு அப்பாவுக்கு டேர்ம் சரியில்லைன்னு ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரா? கண்டிப்பா இல்லை. நான் கொடுத்துருக்கேனா? எனக்கும் விஜய்க்கு நடக்கிற விஷயமா இது இல்லை. எங்கோ எப்போதோ நடந்து கொண்டிருந்த சில தவறுகள் இப்போது முழு தவறுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது முழுசா. அப்போ நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அப்போல்லாம் ஏதாவது சின்ன தவறு, அதான் ஒரே உதாரணம் சொல்லிட்டேன் சார். இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா 15 தியேட்டர்லேயும் நாங்கள் தான் சார் டிக்கெட் வாங்குவோம். ஆமாம், நாங்கன்னா நான் இல்லை, எங்களுடைய அமைப்பு, அந்த செயலாளர், தலைவர்கள் அவங்க தான் டிக்கெட் வாங்குவாங்க. டிக்கெட் வாங்கிட்டு 100 ரூபா டிக்கெட்னா அந்த 101 ரூபாய்க்கு கொடுப்போம் சார். இதுதான் நான் இங்கே மட்டும் இல்லை, எல்லா நகரம் ஊர் நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர். நான் அதான் சொல்றேன். அதையும் மீறி நீங்க சொல்றது ஏதோ ஒரு இடத்துல அங்கே நடந்திருக்கலாம். அந்த வியாபாரிகள் எப்பவுமே இருக்கிறாங்க. அதான் சொல்றேன் சார், விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா பெரிய நடிகர்கள் படத்திற்கும் நான் சொல்றது இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும் பொழுது இன்று விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அதை பேசுகிறார் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. கோவத்தில் இருக்கிறார் விஜய் மேல, அந்த கோவத்தை காட்டுறாரு. அதை தான் சொல்றேன், எனக்கு விஜய் மேல கோவமே இல்லை. விஜய்க்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க.
ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது, டிக்கெட் விலை அதிகமாக வைக்கிறாங்க, கடந்த 5 வருடமாக செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா பிரச்சனைக்குரிய நபர் யார்? யாருக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை? ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அன்றைய தினம் சென்னையை மாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6-7 அனாதை ஆசிரமங்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஓகே. ரத்த தானம் பண்ணுவோம். எங்கள் கல்யாண மண்டபத்தில் அந்த முகாம் நடக்கும். ஆமாம். விஜயுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இப்படி தான் கொண்டாடணும். புரியுதா? ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் ஒரு 2 ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா? ஓகே. இதாண்டா ரிலீஸுக்கு கொண்டாட வேண்டியது. 5 ஒரு 120 குழந்தைகளை படிப்பு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லேயும் 5 பேரை நீ படிக்க வைக்கணும். பணம் நான் அனுப்புவேன் டைரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு. ஓகே. நீ ஸ்பான்சர் பண்ணிக்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது சார். இப்போ வெறுமனே கேளிக்கை ஆகிடுச்சு. அது இப்போ வெறுமனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 5 வருஷத்தில் ஆரம்பித்து அது ஒரு சின்ன ஒரு சின்ன மனத்தாங்கல்ல நான் விலக வேண்டிய, நான் இப்போவும் ஒரு செல்ஃப் மேட். நமக்கு அங்கே மரியாதை இல்லையா? நம்ம அப்படிங்கும்போது இன்னொருத்தர ஒரு பொறுப்பாளராக போட்டு வரோம். புஷி ஆனந்தான் பேரெலாம் நான் சொல்ல பயப்பில்லை. அவரை பொறுப்பாளராக போடும்போது நம்ம அந்த இடைவெளியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே. இப்போ விஜய் பிறந்தநாளை கொண்டாடுறதில்ல சார். ஓகே. அப்படி பிறந்தநாள் வந்தாலும் இதே மாதிரி தான். தமிழ்நாட்டில் ஒரு 200 இடங்களில் அனாதை ஸ்கூலில் சோறு போடணும். அதுதான் அவர் பிறந்தநாள். ஏன் பிறந்தநாளும் கொண்டாடுறதில்லை, இப்படி தான் கொண்டாடுவோம். கல்யாண நாள் கொண்டாடுறதில்லை. ஏதாவது நல்லது பண்ணால் அதுதான் கொண்டாட்டம். இப்படி இருந்த ஒரு இன்னைக்கு கொரோனா டைமில் புஷி ஆனந்த் அப்போ பிறந்த நாளை கொண்டாடுறாரு. 5 கிலோமீட்டருக்கு பேனர் வச்சு கொரோனா டைமில் ஜூலை 18ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி என் பிறந்தநாள். நான் அறிக்கை கொடுத்துட்டேன், யாரும் கொண்டாடாது. கொரோனா டைமில் அத்தனை பேரை கூப்பிட்டு ஒருத்தங்க பிறந்தநாள் கொண்டாடுறான்னா அதுவே தப்பான ஒரு விஷயம். சரி. அடுத்தது நடக்கிற தவறுகளெல்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன். விலையில்லா விருந்தகம், விஜய் விலையில்லா விருந்தகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கும்போது பேசுனது. அது இவர் வந்த ஒன்றை பண்ணுறாரு. இதுக்கு ஒவ்வொருத்தரும் கலெக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு உதாரணம் சொன்னால் போதும். வேலூரில் கோடிக்கணக்காக கலெக்ட் பண்ணி அதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுட்டு மீதிலாம் எடுத்துட்டதா அவன் பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு எடுத்துட்டாங்க. ஓகே. அது ஆனந்துக்கு அனுப்புகிறாங்க. ஒரு பொறுப்பாளர் என்ன பண்ணணும்? அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். எவன் அனுப்பிச்சானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஓ, புரியுதா? இன்னொருத்தர் டெய்லி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டெய்லி இப்போ நல்ல விஷயம் பண்ணுறோம், அது விஜய் பேரில் பண்ணுறோன்னு சொன்னால் அந்தந்த ஊரில் அள்ளி கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. ஓகே. ஒரு நாளைக்கு 5000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க, 2000 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு பண்ணுறாங்க, மீதியே பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது சொல்லி பார்த்தாச்சு. யார்கிட்ட? என்னுடைய சன்ட்டையும் சொல்லி பார்த்தாச்சு. ஓகே. நீ அவர் மேலே தப்பு சொல்கிறீங்க, அவர் மேலே தப்பு சொல்கிறீங்கன்னா அப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ டைரெக்டாக மாவட்ட தலைவர்கள் சொல்கிறேன், நான் ஒன்று அரசியல் அமைப்பு உள்ளே போகிறேன், நீங்கள் இப்படி இருந்தால் எதிர்காலம் என்ன, உங்களை வச்சு என்னால் பண்ண முடியாது. இப்போவே வியாபாரியாக இருந்தீங்கன்னா இங்கே வந்த உடனே இன்னும் என்ன சம்பாதிக்கலான்னு தான் நினைப்பேன். ஸோ இப்போ அதை எதுக்கு இப்போன்னு கேட்டிங்கல்ல, அதான் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே அதிகமாகுது. நீ என்ன பண்ணணும்? சர்வீஸ் பண்ணணும்ல. ஒரு 2 ஷோ எடு, அந்த ரசிகர்களுக்கு ஒரு 2 ரூபா அதிகமாக இல்லை 10 ரூபா அதிகமாக வச்சு கொடு, தப்பில்லை. ஏன் இதை தெரிஞ்சு விஜய்கிட்டே சொல்கிறதா சொல்கிறீங்க? அப்போ இதை தெரிஞ்சும் ஏன் அதில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாரு? ஏன் உங்கள் மேலே ரியாக்ட் ஆகுறாரு? இல்லை, நம்பலை. முதல்ல நம்பலை. இப்போ இன்னைக்கு இந்த படம் நானும் கேள்விப்படுறேன் தான். 2000 ரூபாய்க்கு விற்றதா கேள்விப்படுறேன், 1000 ரூபாய்க்கு விற்றதா கேள்விப்படுறேன். அங்கே தான் எனக்கு ரொம்ப ஒரு அந்த அமைப்பை ஆரம்பித்தேன் சார். விஜய்க்கு ஒரு முதல் ரசிகனாக இருந்து
விஜய் ரசிகர் மன்றம், இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்தேன் நான். நற்பணி மன்றம்னு அது மாற்றினவேன் நான். மக்கள் இயக்கம்னு தளபதி மக்கள் இயக்கம்னு மாற்றினவேன் நான். ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காது, அது கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை நான் வந்து சம்மந்தப்பட்டவன்கிட்ட சொல்லும்போது அது வந்து எடுபடலைன்னு சொல்லும்போது இப்போ வந்து ஜனங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இனிமே எதுக்காக சொல்கிறேன், மாவட்ட தலைவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் பண்ணி விஜய்க்கு தான் கெட்ட பேர் வருது. ஓகே. ஒரு தியேட்டருக்காரன் என்ன கேட்குறாரு, சார் இந்த டிக்கெட்டை நாங்கள் விற்று நாங்கள் சம்பாதிக்கலாம்ல, டிக்கெட் ரேட் அஃபிஷியலாக கவர்மெண்ட் கொடுத்தா நாங்கள் சம்பாதிப்போம்ல. டிக்கெட் ரேட் அஃபிஷியலாக கவர்மெண்ட் கொடுக்கலனாலும் இப்போ நேரடியாக இப்போ ரசிக மன்றங்கள் வாங்கி விற்கிறது இல்லாமலே மாஸ்டர் படத்துக்கு நேரடியாகவே தேட்டர்கள் என்ன விலை அது தெரியும். அதான் சரி, அவங்க சம்பாரிச்சுட்டு போட்டோம். அப்படி செஞ்சாங்கன்னா அது கூட வந்து எனக்கு அவங்க சம்பாரிச்சுட்டு போகிறாங்க, அது வந்து ப்ரொடியூசருக்கு வரப்போகுது மறைமுகமாக. ஸோ மக்கள் இயக்கம் சார்பாக இந்த தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இதை வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா விஜய் மேலே இருக்க கோவத்தில் சொல்கிறேன். நீங்கள் கேட்டீங்க, விஜய்க்கு எனக்கு இதில் கோவமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து சொல்வாரா, விஜய் இதை புரிஞ்சுக்கலைங்கிற கோவம் இருக்கும்ல. ஏன் புரிஞ்சுக்கலைன்ற ஒரு மனத்தை இது இருக்கு, கோவம் இல்லை, அது ஏன் புரிஞ்சுக்கலைன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு இப்போ நீங்கள் சொல்லுங்க. இல்லை அவருக்கு சார் இதில் என்ன நடக்குதுன்னா, அதை சுற்றி இருக்கவங்க தானே சொல்லணும் இப்படிலாம் விற்கிறாங்கன்ட்டு. இல்லை சார், யார் சொல்லுவா? இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே ஓகே இவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு எனக்கு இப்போ தானே எனக்கு புரியுது. 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் போகும். இது வந்து ஏன் இந்த விஷயத்தை முன்னாடி சொல்லும்போது அவருக்கு புரியல? அது இல்லை, அது வந்து நான் வந்து அவர் இந்த புஷி ஆனந்த் மேலே வேணும்னே தப்பு சொல்கிறேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மை இது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அப்போ இதன் மூலமாகவாது விஜய் இதெல்லாம் புரிந்து கொண்டு வர வேண்டும். அதுதான் வேண்டுகோள் வைக்கிறீங்க, வேண்டுகோள் எடுக்கிறீங்களா? கரெக்ட். இதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் முக்கியமான விஷயம், அவரை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு ஒரு ஆன்லைன் குரூப் வச்சுருக்கிறார். அதுக்கு அவங்க 2 பேர் என்ன சொல்லுவீங்க, அதுக்கு அவர் அட்மின். ஓகே. அந்த ஆன்லைன் குரூப்பில் விஜய் இருக்கிறார். இப்போ ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி கூட இதை பண்ண மாட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, மன்றத்தில் வந்துக்கிட்டு வெளியில் ஒரு பெஞ்சில் வந்து அவர் படுத்துக்கிறார். அதை ஒருத்தனை ஃபோட்டோ எடுக்க வைக்கிறார். ஓகே, பார்த்துக்குங்க. ஃபோட்டோ எடுக்க வச்சு அந்த ஃபோட்டோவை அந்த குரூப்பில் போடுறார், அந்த ஆன்லைன் குரூப்பில். அந்த ஃபோட்டோவை ஒரு 50 பேரை வச்சு ஷேர் பண்ண வைக்கிறார். ஓகே. ஒரு 100 பேரை வச்சு லைக் பண்ண வைக்கிறார். ஸோ ஒரு நாடகம் வந்து உண்மையாகப்படுகிறது. சாயந்தரத்துக்குள்ளே 100 பேர் அதை வந்து லைக் பண்ணுறான். விஜய் அதை பார்க்குறாரு, நமக்காக உழைச்சிட்டு கீழே படுத்து கிடக்கிறாரா அண்ணே, நாளையிலேருந்து ஏற்கனவே இருக்குண்ணே. ஓகே, இது நடக்குது. இப்படி ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் கூட இருந்தாருன்னா நாளை விஜயுடைய எதிர்காலம் என்ன ஆகணும் ஒரு பயம் வருமா ஒரு தந்தைக்கு? கண்டிப்பாக அந்த பயம். ஒரு சாதாரண இளைஞனாக இருந்த ஒரு மகனை நடிகராக்கி, ஹீரோவாக்கி, ஒரு பெரிய ஸ்டாராக்கி, இன்னைக்கு வந்து தமிழகத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு. படம் எடுத்தாலே 200 கோடி வசூலுங்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறாரு. அது இட்ஸ் ஃபாதர், எல்லா தகவலுடைய டியூட்டிஸ். ஆமாம், வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட மகன் வந்து என் விருப்பத்தின் கட்டுப்பட்டு நடக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு கோபம் வரல, அந்த கோபத்தின் வெளிப்பாடாக விருப்பத்தின் கட்டுப்பட்டு நடக்க மாட்டேன்றாருன்னு எந்த இடத்துலையும் நான் சொன்னது கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. என்னுடைய சார் ஒன்று அதுக்கு தான் சார் ஒரு விளக்கம் சொன்னேன். அவர் நடிகனாகணும்னு ஒரு கனவு கண்டார் சார். அந்த கனவை நான் பூர்த்தி பண்ணேன். நீங்கள் அவர் முதலமைச்சராக கனவு காண்றீங்களா? அவர் பூர்த்தி செய்ய ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. எஸ், ஆனால் இப்போ இல்லை. திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இப்போ நீ அரசியலுக்கு வாழ அவர்கிட்ட எப்பவுமே சொன்னது கிடையாது, இன்றைக்கும் சொல்ல போகிறது. ஸோ விஜயை சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோம். எப்படி ஒரு நடிகனுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கம் ஆரம்பித்து என்கரேஜ் அந்த ஒரு மேடை அமைச்சனும், அதை மாதிரி இன்னைக்கு ஒரு மேடை அரசியலுக்கு நான் அமைக்கிறேன், நீ 26லையோ எப்போவோ வந்து உட்காரணும். எப்பவும் அரசியல் வந்து சோர்ஸ் தண்ணியை வச்சோம், அரிசியை போட்டோம், சோறாக்கணும் சாப்பிட்ட மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் வேணும், அடிப்படை வேணும். விஜய் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை வாங்கி கொடுத்துட்டீங்க. விஜய் முதலமைச்சர் அந்தஸ்து வாங்கி கொடுக்கணும்னா என்ன காரணம்? அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் சார். இல்ல அது அந்த டைம், அதுதான் பேஸ். அந்த பேஸ் நான் போடுறேன், அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன் விஜய் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சினிமாவில் நல்லா சம்பாரிச்சிட்டார். சரி, சினிமாவில் நல்லா பாப்புலர் எடுத்துட்டார்.
அரசியலுக்கு வந்து தான் இனிமேல் சம்பாதிக்கணும்னு தேவையில்லை. இல்லை, அரசியலுக்கு வந்து தான் பாப்புலாரிட்டி கிடைக்கணும்னு தேவையில்லை. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியும் விஜயும் போய் ஒரு இடத்துல இறங்குனாங்கன்னா யார் கூட்டம் சேரும்? அது ஆப்வியஸ்லி நம்ம ஊர்ல விஜய்க்கு தான் கூடும். நம்ம ஊர்ல அந்த பாப்புலாரிட்டிலாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு தூய்மையான, நான் வந்து அரசியலில் வந்து கட்சிகள் பார்க்க மாட்டேன், யார் யார் அரசியல்வாதிகள். ராஜகோபாலாச்சாரியார் பீரியட்லேருந்து நம்ம கேள்விப்படுறோம். காமராஜர் பீரியடை நம்ம பார்த்தவங்க, என் ஏஜுக்கு நான் பார்த்துருக்கேன். அடுத்தது அறிஞர் அண்ணா. இந்த 2 பேருக்கு அப்புறம் ஒரு தூய்மையான, ஒரு சுத்தமான, நாட்டுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் இருக்காங்களான்னு கேள்வி கேட்டால், ஸோ அந்த மாதிரி தூய்மையான அர்ப்பணிப்பு உள்ள ஒரு நபராக விஜய் இருப்பார்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. அவருக்கு தேவையில்லை சார். இப்போ இங்கே வந்து சம்பாதிக்கணும்னு தேவையில்லை, இங்கே வந்து புகழடையணும்னு தேவையில்லை. ஒரு 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 டீசெண்டான இல்லை. இப்போ விஜய் மேலே விமர்சனங்களே இருக்குது, வரி கட்டாத விமர்சனம்லாம் இருக்குது. வரி சார் அதெல்லாம் நான் அந்த வாதத்துக்கு வரல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கம் டாக்ஸ் நடக்கிறது எல்லாருக்கும் நடக்கும். நான் அதனால அந்த வாதத்துக்கு வரல. என்ன கேட்குறேன்னா, தூய்மையான அர்ப்பணிப்புள்ள நபராக இருந்தால் மட்டுமே முதலமைச்சர் ஆகிட முடியுமா? அது மட்டுமே முதலமைச்சராக இருந்து நல்ல செய்வதற்கான தகுதியா? வேற என்ன தகுதி வேணும்? கட்சியை நடத்துவதற்கான திறமை, கட்சி நடத்துவதற்கான திறமை இப்போ எங்களை போல அனுபவம் உள்ளவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு தான் நான் கட்சி நடத்துவதற்கான திறமை எஸ்ஐசி அவர்களிடம் இருக்குதுன்னா, பிரஸ் மீட்ல கேள்வி நாங்கள் எஸ்ஐசி அவர்கிட்ட கேட்க மாட்டோம், விஜய் கிட்ட உட்காந்து கேட்போம். எப்படி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா வாட்டியும் கட்சி அவர் இப்போ கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாரு, முழுமையாக அரசியல்வாதி ஆயிட்டாருன்னா எல்லா வாட்டியும் கேள்வியை நாங்கள் எஸ்ஐசி அவர்கள்ட்ட கேட்க மாட்டோம். விஜய் அவர்களை நேருக்கு உட்கார வச்சு கேள்வி. அவர் ஆரம்பிக்கலையே சார் கட்சி. அவர் ஆரம்பிச்சா நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க போறீங்க. நீங்க அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்கான நோக்கத்தோட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதாவது நீங்க திருப்பி திருப்பி சொல்றேன், நான் இப்ப கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். அப்ப என்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஓகே, உனக்கு அனுபவம் இருக்குதா? நான் அது என்ன கேட்கிறேன்னா, உனக்கு அனுபவம் இருக்குதான்னு என்னதான் நீ கேட்கணும். உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அடுத்த கேள்வி ஆரம்பிக்கக்கூடிய நோக்கம் வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது அது இப்ப இல்ல. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அந்த பதில் சொல்லலாம். விஜய்க்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க சொல்ற விஷயத்த ஓகே, அதுல வாதத்துக்கு வரல. நிச்சயமாக இருக்கிறது. அது இன்னும் ஒரு 10 வருஷத்துல இன்னும் அது வந்து இன்னும் அந்த நாலேஜ் வந்து அதிகமாகும். என்ன சார் இது, ஒரு நடிகராகி புகழ் பெற்றுட்டாவே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாவே முதலமைச்சர் ஆகணும், இதை கட்டாயமா சார்? தமிழ்நாட்டோட தலையெழுத்தா சார் அது? யார் நான் அப்படி சொல்லையே. அப்புறம் என்ன சார், ஏன் அந்த எண்ணமே வருது? யாரு பையன் வந்து இன்னைக்கு சினிமாவில் உச்சத்துக்கு வந்துட்டாப்ல, அப்படியே அவரை முதலமைச்சர் ஆகணும் ஒரு எண்ணம் ஏன் சார் வருது? ஏன் இருக்கக்கூடாது, வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் உங்களை. விஜய் அவர்கள் மக்கள் நீங்க திருப்பி திருப்பி நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க அவரை போய் எனக்கு தெரியல. அதனாலதான் அவரை இழுக்கவே இல்லை. அதனாலதான் கேள்வி என்ன கேட்கிறேன்னா, நீங்க என்ன கேள்வி என்ன கேட்டேன்னா, என்ன கேளுங்க. விஜய் முதலமைச்சர், நான் அந்த கட்சிக்கு தலைவர், நீங்க என்ன கேட்கணும். சரி, நீ எதுக்கு ஆரம்பிச்ச? அதுக்குதான் நீங்க விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் விஜய் அது ஒரு கனவு இப்ப இல்லை. சரி, அப்ப இப்ப என்ன நோக்கம்? அவரே ஆசைப்பட்டாலும் இப்ப வேண்டாம்னு சொல்றேன். சரி, இப்போ என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ என்ன பண்ண போறீங்க? அப்போ அதான் சார், இப்போ அவருக்காக போடக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து இளைஞர்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். முதல்ல எடுத்த உடனே நான் எலெக்ஷனில் நின்று வந்துட முடியாது. முதல்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். முதல்ல கொள்கை என்னன்னு கேட்டுறாதீங்க. எனக்கு கொள்கையே இளைஞர்களுக்கு நான் வந்து அரசியல் என்னன்னு முதல்ல கற்றுக் கொடுக்கணும் சார். ஓகே. அடுத்தது இந்த அரசியல் தூய்மையானவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் அவங்க வியாபாரி ஆகிடுவாங்களோ முழுக்கன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மற்ற நடிகளை பற்றி நான் பேச விரும்பலை. என்னுடைய இயக்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாறிட்டு போகிறாங்களே, என்னுடைய கனவு அடிபட்டு போயிடுமோ? ஏன்னா இப்போவே வந்து இப்படி டிக்கெட்டை வாங்கி அப்படி விற்கிறவங்க நாளைக்கு அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஏன் சார் அப்போ இவ்வளோ ஒரு பெரிய கனவோட தந்தை செயல்பட்டு கொண்டிருக்க நம்மளை முதலமைச்சராக்கன்ட்டு அதை ஏன் விஜய் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? அது எனக்கு தெரியல சார். அது வந்து சிலருடைய அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஒருவேளை அவர் தனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறாரோ? தேவையில்லாம அதை பத்தி நான் தேவையில்லாம நம்ம அப்பா நம்மளை வம்பல எழுத்து விட பாக்குறாரு. இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல. எதுக்கு அதை கேட்கிறேன்னா, அதுக்கு சொல்ல முடியாது. எதுக்கு உங்கள் துணைவியார் அவர்கள் சொல்லும் பொழுது இவர் வந்து அரசியல் பேச அவருக்கு பிடிக்கல, அதெல்லாம் தான் சார். நீங்க இதெல்லாம் தான் போட்டு குழப்புறீங்க. ஒரு மனைவி புருஷன் வேணும் அவங்களுக்கு, இல்லையா? கண்டிப்பா. மகனும் வேணும், கண்டிப்பா. புருஷன் வேணும்ன்றதுனால தான் கையெழுத்து போட்டாங்க. இல்லை, அவங்க அசோசியேஷன் சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டீங்க. சும்மா அதெல்லாம் தான் சொல்கிறேன்.
அதெல்லாம் தான் சொல்கிறேன். ஓகே. ரெண்டாவது மகன் வேணும்னா அம்மா அவர் சொல்லும்போது அப்படி சொல்கிறாங்க. ஓகே. அதாவது இதெல்லாம் பாவம் அவங்களையெல்லாம் இழுக்கக்கூடாது. சமீபத்தில் நீங்கள் விஜய் சந்தித்ததாகவும் உங்களுக்கு ஒரு மோதிரம் போட்டதாகவும் கிறிஸ்மஸில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். உண்மையாக போயான்னு தெரியல. சந்திப்பு நடந்ததா? போடக்கூடாதா முதல்ல? இல்லை இல்லை நடந்தான்னு கேட்குறேன். என்ன தாராளமாக போடலாம். இல்லை என்ன சார் ஏன் போடக்கூடாது? இல்லை நாங்கள் அது போட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையாகவே இப்போ ஒருவேளை விஜய்க்கும் விஜய் தந்தையார் அவர்களுக்கு மனக்கசப்பு இருந்து அவங்க சேர்ந்தாங்க போட்டாங்க ரொம்ப சந்தோஷம். சமீபமாக 3 மாதம் ஆச்சு அவரை பார்த்து. போதுமா? ஓகே. ஸோ அப்போ இந்த சந்திப்பு நடக்கல, அது சும்மா வெறுமனே வதந்தி. அவரை சந்திச்சு 3 மாதம் ஆச்சு. ஒரு 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 விஷயம் நவம்பர் 5ஆம் தேதி அவர் பேரில் ஒரு மறுப்பு அறிக்கை வந்தது. அதை இன்று வரை அவருடைய அறிக்கையாக நான் முதல்ல அதையே ஏற்றுக்கிறல. புரியுதா? அவர் பேரில் ஒரு அறிக்கை வந்தது, அந்த அறிக்கை வர வச்சாங்க, அதுவே எனக்கு உண்டிங்காச்சு. ஓகே. கேட்டீங்களா? அதுக்கப்புறம் அந்த டைம்ல பேட்டிகள்லாம் அன்னையிலிருந்து நான் இன்று வரை நான் சந்திக்கலைன்னு கிளீனாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க? சந்திக்க முயற்சி பண்ணுறீங்க. அவர் நான் சந்திக்கலை சார். நான் ஒரு மாதிரி என்னை பற்றி நீங்கள் இந்த இப்போ தானே உங்கள் ஏஜ் என்ன? 31. 31 அவ்வளோதானே. என் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு எத்தனை சிஎம் என்ன மிரட்டல்கள் அத்தனையும் தாங்கிட்டு வந்தேன் சார். தெரியும் சரி. உங்களோட எல்லா நேர்களும் அப்புறம் தெரியும்னா நீங்கள் வந்து எனக்கு என்ன ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இத்தனை வயது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு தந்தை வந்து ஒரு குடும்பத்தை நிர்வகித்து அந்த தன்னோட வாரிசுகளை ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு வைத்து அமர வைத்த பிறகு ரிட்டையர்டு ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல, ரிட்டையர்டு ஏஜுக்கு அப்புறம் பல குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். சும்மா வெறுமனே இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நடக்காது. எந்த மகனை ஒரு உயரத்தில் கொண்டு வந்து எந்த தந்தை அமர வைத்தாரோ அதே மகன் வந்து அப்போ நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த வேலையை செய்வாங்க. அது வந்து சில தந்தையர்கள் அதை சரி ஓகே வயசாகிடுச்சு ஏற்றுப்பாங்க. சில தந்தையர்கள் அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. வயசாகலையே இல்லை அதான் சொல்ல வர. சில தந்தையர்கள் அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. எஸ்ஏசி அவர்கள் தனக்கு வயசாகலை நினைக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு கிரியேட்டர், ஒரு டைரக்டர், எல்லாமே தான் டைரக்ட் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கவருக்கு இந்த விஷயத்துல வருத்தமா இருக்கிறாரா? அப்படி ஒரு தந்தையா நம்மளை ஆயிட்டோம்ங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? நான் முதல்ல ஒன்று சொன்னேன், நான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. எதுவுமே ஈஸியாக நடந்துட்டா அதுக்கு வேல்யூ கிடையாது. நான் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து உடனே வந்து இதெல்லாம் நடந்துட்டா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். எதுலேயுமே அந்த போராடி வெற்றி பெறோம் பாருங்க, அதில் தான் வந்து நான் முதலே சொன்னேன் த்ரில் இருக்கும். இதெல்லாம் நான் ஃபெயிலியர் நினைக்கிறது இல்லை. எதையுமே வந்து நான் என் லைஃப்பில் அப்படி பார்த்தீங்கன்னா தோண்டு போய் எங்கேயோ விழுந்திருக்கணுமே. இந்த 10 வருஷம் ஒரு சக்ஸஸ் கூட நான் கொடுக்கலையே. நான் வீட்டில் விழுந்திருக்கணுமே. இப்போ ஒரு டைரக்டராக அது எங்களுக்கு தெரியும். டைரக்டர் அதான் சார். எதுலேயுமே தோல்வியை நான் என்னால் வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு இதில் வெற்றி கிடைக்கும்னு போராடக்கூடிய ஒரு மனிதன் எல்லாத்துலேயுமே அப்படித்தான் நினைப்பான். சினிமாவில் மட்டும் இல்லை. இந்த பிரச்சனையை சரியாக்குவதற்கான முயற்சி கூட எடுக்காமல் இருக்கீங்களா? எது? இப்படி ஒரு நோக்கம் இருக்கு, என்னுடைய மகனை நான் முதலமைச்சராக்க நோக்கம் இருக்கு, அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்ல அவர் ஒரு விஷய வேலைக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லணும் இல்லையா? அதற்கான முயற்சி எடுக்கிறீங்களா கேட்குறேன். இல்லை அந்த முயற்சி எடுக்கல. அவருக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தந்தையாக அவரை முதலமைச்சராக்குவதற்கான வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு என்ன ஸ்டேஜில் இருக்கு கட்சி? அது இருக்குது சார். பதிவு பண்ணியிருக்கிறேன். போன தரம் போல் இல்லாமல் வேறு விதமாக பண்ணி. எஸ்.ஏ. சந்திரசேகர் மக்கள் இயக்கம்மா முழுமையான பெயர்? எவனா ஒருத்தன் தான் பேரில் கட்சி ஆரம்பித்து தானே தலைவனாக இருப்பானா? அதான் கட்சி பேர் கேட்குறேன். வரட்டும் சொல்கிறேன், எனக்கு அப்ரூவ் ஆகி வரட்டும் சொல்கிறேன். ஓகே. ஏற்கனவே நீங்கள் அதான் சொல்கிறேன். இப்படிலாம் நீங்களா இப்போ கற்பனை பண்ணிக்கிட்டு எஸ்.ஏ. என்ன சொன்னீங்க? எஸ்.ஏ. சந்திரசேகர் மக்கள் இயக்கம் நம்ம படிக்கிறது தான், ஊடகங்களில் கேள்விப்படுறது தான். இந்த தகவல் வரும்ல, பொய்யான தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களாம் நம்பிக்கிட்டு அதை கேள்வி கேட்குறீங்க. பொய்யான தகவல் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சரியில்லைன்னு வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்பிட்டு கேள்வி கேட்கறது இல்லை. அதை கேட்டுட்டோன்னா ஆடியன்ஸ் தரப்பு கேட்டுட்டோன்னா விளக்கம் ஆடியன்ஸ் போய் சேர்ந்துடும். அதனால கேட்கறது இல்லை நம்பிட்டு தான் கேட்குறீங்க. இல்லை கண்டிப்பாக நம்பிட்டு கேட்கறது. நீங்கள் கேட்குற ஒரு தகவல் பரவுது, அதை மக்கள் இல்லை மக்கள் பார்க்குறாங்கும் பொழுது அதை கேட்டுக்கிட்டு என்னுடைய நேச்சர் உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து அவர் மறுத்துட்டாரு, உடனே நீங்கள் வருத்தப்படுறீங்களா? நோ. அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன சார்? அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசனை பண்ணக்கூடிய ஆள் சார். அடுத்த ஸ்டெப் என்ன சார்? அதான் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு அரசியல் அமைப்பை ஆரம்பிக்கிறேன். அதில் நான் பின்வாங்க மாட்டேன். இல்லை சார், இப்போ விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவது பிற்கால திட்டம். ஓகே சார், அது இப்பொழுது அதுக்கான நீங்கள் வந்து உங்கள்
எதையோ ஒன்றை போட்டு உங்களுக்கு தலைப்பு விஜய முதலமைச்சராக்க அப்பா திட்டம் அப்படின்னு போடணும். இல்ல தலைப்பு அது வந்துருச்சு. ஏற்கனவே நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டதுனால அந்த தலைப்பு வந்துருச்சு. புரியுதா? இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நான் சொல்றது வந்து நான் ஒரு சமூக போராளி சார். ஓகே. என் மகனை வச்சு இதுங்க ஒரு இயக்குனரா என்னால் வந்து ஒரு ரீச் தான் போக முடியும். ஸோ என் மகன் நடிகனாகி ஒரு நிலைமைக்கு வந்துட்ட பிறகு அவரை வச்சு இன்னும் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஒரு நடிகனை வச்சு தான் பண்ணணுமான்னு நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அவனும் வந்து சமுதாயத்தில் ஒரு பண்ணலாம். யார் எல்லாருக்குமே கேரக்டர், எல்லாருக்குமே தகுதி இருக்கு. புரியுதா? ஸோ அவரை வச்சு பண்ணலாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவரை வந்து டிசிப்ளினாக எல்லாத்துலேயுமே நான் வந்து ஆரம்ப காலங்களில் இருந்து இன்றைக்கி டைம் நான் அப்படி கீப் பண்ணவாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக. எப்படி மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுறாருன்னு தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயங்களை அவர் அதை சொல்கிறார். எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கான, ஒரு தூய்மையான, ஒரு நல்ல மனம் படைத்த, ஒரு இரக்க மனம் படைத்த, என்ன இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே. எத்தனை கல்யாணங்கள், இலவச கல்யாணங்கள். இல்லை எதுக்கு கேட்குறேன்னா சார், இப்போ நீங்கள் விஜயகாந்தோட நெருங்கி பழகினவர், அவ்வளோ படங்கள் வச்சு பண்ணவர், அவரை பற்றி மற்றவங்களாம் பேசி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். நேரடியாக பழகின அனுபவம் கிடையாது. அவ்வளோ ஒரு வள்ளல் தன்மை உணவு மனிதராக அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காருன்னு சொல்லும்போது அவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு அமர வைத்தார்கள் தமிழக மக்கள். ஆனால் அதற்கு பிறகு அவரோட செயல்பாடு இல்லை. அவர் இன்னைக்கு வந்து சார் அது அப்படி இருக்கும்பொழுது அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். தலைவராக வந்தாரா ஒரு அரசியலுக்குள்ளே வந்தாரா? அதுக்கு நீங்கள் வந்து யாரை கேட்டாலும் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு படம் தான் சமூக சம்மந்தப்பட்ட படங்கள். 17 படம் நடிச்சிருக்காரு. அவருக்குள்ள அந்த ஒரு நடிகன் ஒரு கேரக்டரை சொல்ல ஒரு வசனங்களை பேச எம்ஜிஆர் நாடோடி மன்னன்ல நான் மன்னனாக வந்தால் ஒரு படி சோறு ₹1 போடுவேன்னு சொன்னார் படத்தில். அவர் வந்து உட்கார்ந்த உடனே முதல் கையெழுத்து அந்த கையெழுத்து. அந்த உணர்வு வந்து நான் ஒத்துக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்ட, ஒரு வள்ளல் தன்மை கொண்ட விஜயகாந்த் அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக வந்ததற்கு பிறகு அவரால் ஹேண்டில் பண்ண அது வந்து சார் அது பர்சனல் சார், நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நான் என்ன கேட்கிறேன், சரியான கைடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணுதான் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சரான ஒரு மனிதராக தான் விஜயை பார்க்கிறோம். அவருடைய அதிகம் பேசாத ஒரு நபராக இருக்கும் பொழுது வெறுமை ஒரு நல்ல குணங்கள் மட்டும் இந்த அரசியல சோபிக்கிறதுக்கு போதுமாங்கிற சார் அதுதான் சார் அது திரும்பி சொல்றேன். அந்த அரசியல் அனுபவம் ஒருத்தரை எப்படி கொண்டு போகணும், ஏன்னா அத்தனை சிஎம்மோட பழகி இருக்கிறேன். அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. 84ல இருந்து ஒரு தலைவரோட அண்ணேன்னு பழகி இருக்கிறேன். கட்சிக்குள்ள போகலைன்னாலும் இல்லையா? ஆமாம். எம்ஜிஆரோட பழகியிருக்கிறேன், எம்ஜிஆர் படங்கள் பண்ணியிருக்கிறேன், ஜெயலலிதாவோட பழகியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. அரசியல் படங்கள் எடுத்திருக்கிறேன். சரி சார். என்ன மக்களுக்கு சொல்லணும், என்ன செய்யணும், என்ன லேக்கிங், இது பூரா தெரிந்த ஒருவன் நான் இருக்கேன். கூட இருந்து கைட் பண்ணிப்பீங்கிறீங்க. இப்போ சினிமாவில் முதல்ல இல்லையா 10 வருஷம் 15 வருஷம் கூட இல்லையா? ஒத்துக்கிறேன் சார். சினிமாவில் இப்படி தான் இருக்கணும். இன்றைய தமிழக சூழலுக்கு அதை விட்டுருவோம், விஜய் பாட்டை விட்டுருவோம். இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இன்றைய தமிழக சூழலுக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுக்கணும், அந்த விஷயத்துல எல்லாம் டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் உங்ககிட்ட இந்த திட்டத்துக்கு என்ன வச்சு நான் கேள்வி கேட்கல, ஜெனரலா கேட்கிறேன். ரொம்ப அழகா சொல்லிட்டேன். என்னுடைய முதல் நோக்கம் இளைஞர்களை சேர்த்து அந்த இளைஞர்களுக்கு அரசியல் என்னன்னு கற்றுக் கொடுக்கணும் சார். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதான் நல்ல அரசியல்னா என்ன, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். எப்படி சர்வீஸ் பண்ணணும். இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே சர்வீஸ் மட்டும் இல்லை. இங்க சமூக நீதி அரசியல் இருக்கு, மொழி அரசியல் இருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அரசியல்னு சொன்னாவே எல்லாம் உள்ளடங்கி, அதனால நான் கேட்கிறேன், எல்லாம் உள்ளடங்கியது. அந்த அரசியலை முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ சிலர் அரசியல் கற்றுக் கொடுக்குறோம், நல்ல அரசியல் சொல்லிட்டு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார், ஆன்மீக அரசியல்னு சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அரசியலை முன்னெடுப்பாங்க இல்லையா? தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கிறவங்க, திராவிட அரசியலை முன்னெடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும், என்னவா இருக்க போகுதுன்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு காமராஜர் அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஒரே வார்த்தையில் அடங்க. காமராஜர் பீரியடில் தான் வந்து கல்வி, தொழில், ஏழைகள், அதாவது ஒரு ஏழையாகவே பிறந்து ஒரு ஏழையாகவே சிஎம்மாக இருந்து ஏழையாகவே இறந்து போன ஒரு சமூகத்துக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதன். ஸோ காமராஜர் அரசியலை முன்னெடுக்க போறீங்க. காங்கிரஸ், ஆனால் காங்கிரஸ் அல்ல. திருப்பி அது புரிஞ்சு அந்த திட்டங்கள் அவர் கொண்டு வந்த நல்ல விஷயங்கள் அவர் தனிப்பட்ட இதை விட நான் என்ன சொல்லணும், ஒரு நல்ல மனிதனை உதாரணமாக எடுத்துக்கணும் சார். புரியுது. எப்பவுமே வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரணும்னா ஒரு நல்ல மனிதரை மனசில் வச்சு. காமராஜரின் இடத்தில் யாரை அமர வைக்க போறீங்களா? எஸ். சந்திரசேகர் இருந்த அந்த வேலையை துவங்கி வைத்து விஜய் அதில் கொண்டு வர போறீங்களா? நான் துவங்கலாம் முடியாது சார். நான் ஒன்றி பிளாட்ஃபார்ம் தான் போட முடியும்.
யாரோ ஒரு இளைஞனை அங்கே உட்கார வைக்கணும். அப்போ அந்த காலத்தில் வந்து நான் நினைக்கிற காலத்தில் இவரால் முடியலைன்னா ஒரு இளைஞனை, ஏன்னா இளைஞர்கள் நான் அது வரைக்கும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவேன். அப்போவும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒரு இளைஞனை தூக்கி உள்ளே வைக்க போகிறோம். எத்தனையோ பேர் இல்லையா நல்லவங்க. இன்னும் ஒருவேளை இப்போ நீங்கள் கட்சியை ஆரம்பித்து இந்த செயல்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு விஜய் அவர்கள் இதை புரிஞ்சு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு தந்தை அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சார், நான் எப்பவுமே என்னுடைய டியூட்டியை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய கடமை அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் வந்து இது பண்ண போகிறதில்ல. இப்போ எத்தனையோ அந்த நல்லவங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா சகாயம் சார் எப்படி ஒரு நல்ல மனிதன். இதுக்கு முன்னாடி ஒரு இறந்து போயிட்டார் அப்துல் கலாம் அவர்கள். இப்படி இன்னும் நல்லவங்க இருக்காங்க. என் மகன் மட்டும்தான் நல்லவன் நான் சொன்னேன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்கும். வரக்கூடிய எலெக்ஷன் ரொம்ப ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அதற்கு வர்ற எலெக்ஷனை பற்றி பேசாதீங்க. எனக்கு அதெல்லாம் வந்து இதுவே இல்லை, விஷன்லே இல்லை. ஸோ ஒரு நீண்ட கால திட்டம் தான். நான் வந்து என் பயணம் நான் தான் சொன்னேன் 27 வருஷம் சார் ஒரு ரசிகர் மன்றம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு. அதனால் அரசியல் வந்து நான் சொல்கிற மாதிரி சோறு விடிக்கிறது இல்லை. இதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் ஆகும்போது அந்த நேரத்தில் யார் அந்த இடத்துல வர்றாங்கன்றது அவங்கவுங்க விருப்பமாக. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நோக்கங்களும் எண்ணங்களும் நிறைவேறட்டும் சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.